வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம மீதமான சாதத்தில் எப்படி பக்கோடா செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே எனக்கு ஒரு 2 கப் சாதம் மிச்சமாக இருக்கு. நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு மசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மிக்சியில் மட்டும் போட்டுறாதீங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். இதோ மசிச்ச சாதம் ரெடி. இதோட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 கப் கடலை மாவு, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை 1 கை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சேர்க்காமலே நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவு கொஞ்சம் ஒட்டின மாதிரி தான் வரும், பட் பரவாயில்ல. இதோ மாவு ரெடி. இதை இப்போ சூடான எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டு பொரிச்சிடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் பொரிச்சிடுங்க. இதோ நம்ம பக்கோடா எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆயிருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். சூடா மொறுமொறுன்னு மீதமான சாதத்துல பக்கோடா ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.